ஓம் குருவே நமக. உயர்கணித சார ஜோதிட முறையில் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி லக்னபாவம். லக்னத்தை தொடர்பு கொண்டால் சுயசிந்தனை அதிகமாக இருக்கும், சுயமுயற்சி இருக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும், பணத்தை விட கௌரவத்திற்கு அதிகமாக இடம் கொடுப்பார். 1வது ராசி 2வது ராசி தொடர்பு கொண்டால் புற அறிவு அதிகமாக இருக்கும், பணத்தை பற்றிய சிந்தனை இருக்கும், சுயமரியாதைக்காக பணத்தை செலவு செய்வார், சுயமுயற்சியில் பணம் ஈட்டுவார். 1ஆம் பாவம் 3ஆம் ராசி தொடர்பு கொள்ளும்போது மனோபலம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், தன்னை அடித்த பரிமாணத்திற்கு எடுத்து செல்வார், எழுத்துத்துறையில் தகவல் தொடர்பு போன்றவற்றில் நாட்டம் இருக்கும். 1வது ராசி 4வது ராசி தொடர்பு கொண்டால் எதையும் உணர்வுபூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்திப்பார். நிலம், வீடு, வாகனம் போன்றவற்றில் வாங்கும் நாட்டம் அதிகமாக இருக்கும். 1வது ராசி 5வது ராசி தொடர்பு கொண்டால் ரசனைத்தன்மை, கலையார்வம், அழகு, கற்பனைத்திறன், மற்றவர்களுடன் இணக்கமாக இருத்தல் போன்றவை இருக்கும். 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் மற்றவரை வீழ்த்தி வெற்றி பெற நினைப்பார். உலக உணர்வு அதிகமாக இருக்கும், வழக்குகளை அதிகமாக சந்திப்பார். 1வது ராசி 7வது ராசி தொடர்பு கொண்டால் மற்றவரை சமமாக பாவிக்கும் எண்ணம் உடையவராக இருப்பார், சமுதாயத்துடன் இணக்கமாக இருப்பார், நேர்மையான சிந்தனை இருக்கும். 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது எதையும் எதிர்மறையாக சிந்தித்து மற்றவர் வீழ்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார். வலி, வேதனை வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். 1வது ராசி 9வது ராசி தொடர்பு கொண்டால் மரபு வழி சிந்தனை, ஆராய்ச்சி எண்ணம், சட்டவிரோத செயலை செய்யாமல் இருப்பது, குருவுக்கு மரியாதை செய்வது. 1ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தும் திறமை இருக்கும், தொழிலில் தனித்தன்மை இருக்கும், தொழில் வளர்ச்சிக்காக சிந்தனை எப்பொழுதும் இருக்கும், எதிலும் திருப்தியற்ற நிலையில் இருப்பார். 1ஆம் பாவம் 11ஐ தொடர்பு கொண்டால் திருப்தியான நிலையில் இருப்பது, உடலில் சக்தி பெற்று இருப்பது, சேமிப்பு பழக்கம் அதிகமாக இருப்பது, உற்சாகம் இன்பமாக இருப்பது,